நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த வேளையில், இந்த இரவு வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய அலைச்சல்களை அவர் அறிவார். ஐயோ, நான் அலைந்து கொண்டே இருக்கிறேன், ஒரு வேலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நான் அலைஞ்சிட்டே இருக்கேன் அப்படிங்கிற வாலிப தம்பி தங்கச்சி, கர்த்தர் நியமித்த வேலை உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு வேளை இன்றைக்கி நீ நம்பி போன வேலை கிடைக்கல, நான் அலைஞ்சிட்டே இருக்கிறேன்னு நினச்சின்னா, கர்த்தர் உனக்காக ஒரு உயர்வான வேலையை வைத்திருக்கிறதுனால தான் அது உன் கையை விட்டு தட்டி போனது, இல்லைன்னா அது போயிருக்காது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்க விரும்பினாரோ அந்த ஸ்தானத்துக்கு நேராய் நடத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன், என் கண்ணீரெல்லாம் வீணாக கீழே போகுதா, ஜெபத்தில் நான் கண்ணீர் வடிக்கிறேன். இல்லை இல்லை இல்லை, உங்கள் கண்ணீருக்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்கிறது. எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறீங்களோ ஜெபத்தில், எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறீங்களோ அந்த கண்ணீருக்கு பதில் கொடுப்பார். ஆமென். அப்படி பதில் கொடுத்தாரா? அப்படி ஒரு வார்த்தை வேதத்தில் இருக்கிறதா? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 56:8. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதும்போது பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் எழுதுகிறான். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறான், அவனை தொடர்ந்து பிடிக்கிற ஜனங்கள், அவன் ஒரு நாளும் கூட நிம்மதியாக அவன் வாழவே இல்லை. ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, அநேக கெபிகளிலும் குகைகளிலும் தங்க கூட இடமில்லாமல், தாபரிக்க இடமில்லாமல் தவித்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? வனாந்திரத்தில் போய் அலைகிறான், எங்கே போய் தங்குவது, எனக்கு மரணம் பக்கத்திலேயே இருக்கே என்று சொல்லி அலறிக்கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிற, பயந்து கொண்டு திரிகிற ஒரு வாழ்க்கை தாவீதுக்கு இருந்தது. அந்த தாவீது அந்த சங்கீதத்தை எழுதும்போது பார்த்தீங்கன்னா, ஆகீஸ் ராஜா அவனை தாவீது என்று சொல்லி பிடித்து கொண்டு போகிறார்கள். அங்கே பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி நினைத்த அவனுக்கு அங்கே பாதுகாப்பில்லை. உடனடியாக அவன் பித்தம் கொண்டவனைப் போல, பைத்தியத்தை போல நடித்து அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறான். அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவன் கோலியாத்தை கொன்றதன் நிமித்தம்தான் இப்படிப்பட்ட பொறாமையினால் அவன் இழுக்கப்பட்டிருக்கிறான். நான் நன்மைதான் செய்தேன், என்னுடைய குடும்பத்துக்கு நான் நன்மை செய்தேன், நான் மாத்திரம் இந்த காரியத்தை செய்திருக்கலன்னா குடும்பமே தோற்று போயிருக்கும், குடும்பமே அழிந்து போயிருக்கும், என் குடும்பமே பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலைக்கு போயிருக்கும். என் குடும்பத்துக்கு நான் நன்மை செய்தேன், வீட்டுக்கு நான் மூத்த பிள்ளையா இருந்தேன், என் குடும்பத்தை எல்லாம் கவனித்தேன், சம்பாதித்து சம்பாதித்து என் குடும்பத்துக்கு கொடுத்தேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு கெட்ட பேரோடு இருக்க கூட இடமில்லாமல் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன், நான் அலைந்து கொண்டே இருக்கிறேன் சொல்றீங்களா? உங்களைத்தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அலைந்து அலைந்து நான் சோர்ந்து போய் இன்னைக்கு நான் டிவி முன்னாடி உட்கார்ந்துருக்கேன், எனக்குன்னு என் ஆண்டவர் பேச மாட்டாரா? உங்க கூட தான் பேசுறார். உங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த உலகம் எண்ணாதுங்க. என்னுடைய சகோதரன் சகோதரி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாடுபட்டு இந்த முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்தாங்க, இவங்களால தான் நான் வாழ்றேன்னு சொல்லி இந்த உலக மனிதர்கள் எண்ணவே மாட்டார்கள். ஆனால் தேவன் எண்ணுவார். அவர் எண்ணி இருக்கிறார். உங்கள் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன். வேதத்தில் கூட ஒரு மனுஷனுடைய அலைச்சலை தேவன் அறிந்திருந்தார். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென். வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறார். வனாந்தரம்
அங்கே ஒரு மரம் கூட இருக்காது, நிழல் இருக்காது, எதுவும் மற்ற ஒரு சூழ்நிலையில் அப்போ துருத்தியில் தண்ணி மாத்திரம் கொடுத்து ஆபிரகாம் ஆகாரை அனுப்பிவிட்டான். அவள் என்ன தவறு செய்தாள்? ஒரு தவறும் செய்யலை. அவளுடைய எஜமாட்டி தான் இவளை என்ன செய்தாள்? தன் கணவனுக்கு கொடுத்து ஒரு குழந்தையை பெறச் செய்தாள். ஆனால் இன்னைக்கு அவளுடைய நிலைமை, ஒரு குழந்தையோடு கூட வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். யாருமற்ற ஒரு சூழ்நிலை, உறவுகள் எல்லாம் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவள் நினைத்திருப்பாள், நல்ல ஒரு சீமானுடைய வீட்டில் நான் ஒரு நாரிக்காரவா, என் குழந்தையை நான் பெற்றெடுத்திருக்கிறேன், என் குழந்தை நன்றாய் வாழும் என்று சொல்லி அவள் நினைத்திருப்பாள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது பாருங்கள். வனாந்திரத்தில் வந்து அவள் தன் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாதபடி அம்பு பாயும் தூரத்தில் போய் நின்று தண்ணீருக்காய் தவிக்கிற தன் பிள்ளையினுடைய நிலைமையை பார்க்க முடியாதபடி வனாந்திரத்தில் அலைந்து திரிகிறாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலும் கூட நான் அப்படி தான் இருக்கேங்க. ஒரு ஆசீர்வாதத்தை கூட என்னால் பார்க்க முடியல. நான் நன்மை தாங்க செய்தேன், ஆனால் இன்னைக்கு நான் அலைந்து திரியிறேங்க. ஆகார போல தாங்க நானும் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆகார போல என் வாழ்க்கையில் வனாந்திரத்தில் எனக்கு யார் உண்டு? எனக்கு தண்ணீர் இருக்குமா? எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குமா? என் வாழ்க்கையில் இந்த வறுமை நீங்குமா? இந்த சூழ்நிலை மாறுமா? நான் என்னுடைய வறுமை நிமித்தம் தானே நான் கடன் வாங்கினேன், இந்த கடனை எப்படி அடைப்பேன்? இந்த வனாந்திரத்தில் நான் எப்படி மீண்டு வருவேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி போயிருக்கலாம். அலைந்து நான் திரிகிறேனே, என்ன செய்வது? என்னுடைய பிள்ளையின் படிப்புக்காக, பணத்துக்காக நான் அலைந்து தெரிகிறேனே. என் தேவை என் தேவன் சந்திப்பாரா? நிச்சயமாய் சந்திப்பார். தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவையை சந்திப்பார். என்னால் தீர்மானமாய் சொல்ல முடியும். எல்லா தேவைகளுக்கும் பரத்தை நோக்கி பார்க்கிற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் பரம தேவன் பரலோக மன்னாவால் நம்மை போஷிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாய் நம்மை போஷிக்கிற தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நம்முடைய அலைச்சல்களை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதோ ஒரு தேவைக்காக அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்கள் அலைச்சலை அறிந்திருக்கிறார். உங்கள் அலைச்சலை அறிந்திருக்கிறார், எண்ணி இருக்கிறார், நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்கள் அலைச்சலுக்கு ஏற்ற பதிலை கொடுப்பார். வனாந்திரத்தில் ஆகார் அழுது தன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொன்ன போது ஆகாரை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி பிள்ளையின் அருகே ஒரு துறவை உண்டாக்கி பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்த தேவன் அதோடு விடுவாரா? விடவே மாட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்தார், அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். இன்றைக்கி நீங்கள் அலைகிறீங்களா? நீங்கள் அலைந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்கள் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவன் இன்றைக்கு சொல்கிறார், உங்களையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. நான் அப்படி தான் நினச்சி நிறைய நன்மைகளை செய்தேன், நிறைய காரியங்களை என் குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கு தெரிந்தவர்களுக்கும் அறிந்தவர்களுக்கும் செய்தேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு எஞ்சியிருப்பது ஒன்றுமில்லை. வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, வழி இல்லாத ஒரு வாழ்க்கை, அவாந்தர வழிகள், தண்ணீரற்ற ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை என்று சொல்லி கலங்கி போய் இந்த ராத்திரி வேளையில் அலைந்து திரிந்தேனே என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நாங்கள் உன்னையும் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நான் உங்களை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் வெறுமையாய் அல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், கர்த்தரால் உயர்த்தப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிற தேவன். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். சங்கீதம் 6:6 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 6. பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இதே சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? பெருமூச்சு, ஆண்டவரே நான் என்றைக்கு நிம்மதியாய் வாழ்வேன், என்றைக்கு என் வாழ்க்கையில் சமாதானம் வரும்? பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறீர்களா? என் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் எப்பொழுது வரும்? என் பிள்ளைக்கு திருமணம் எப்பொழுது நடக்கும்? வயது சென்று கொண்டே போகிறது. என் பிள்ளையோட திருமணத்தை நான் எப்படி நடத்துவேன்? என் கையில் ஒரு பைசா கூட இல்லை, நான் ஒரு சவரன் தங்கம் கூட நான் வாங்கலே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீர்களா? பெருமூச்சு விடுகிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உன் பெருமூச்சை நான் அறிகிறேன். ஹல்லேலூயா. உன் கண்ணீரை கர்த்தர் அறிகிறார். உன் கண்ணீரனால் உன் படுக்கையை நனைக்கிறதை அவர் அறிவார். இரவில் நாம் அழுகிறதை யாருமே பார்க்க முடியாது, யாருக்குமே நாம் அழுகிறது தெரியவே தெரியாது.
ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். என் பிள்ளை அழுகிறது என்று சொல்லி அவருக்கு நிச்சயமாய் தெரியும். அவர் ஓடி வந்து நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். கண்ணீரை துடைத்து விட்டு அப்படியே வேடிக்கை பார்க்கிற தேவன் அல்ல. அந்த கண்ணீரை கணக்கில் வைத்து அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு கண்ணீரோட கூட நிற்கிறீங்களா? உங்க கண்ணீரை மனுஷன் முன்னாடி சிந்தாவாங்க. ஹல்லேலூயா. ரீபாலா கரீகராபா. நிறைய நேரம் துக்கம் நம்மளை எல்லாம் மீட்கலாக்குறி மேலோங்கி வரும் பொழுது நம்ம கண்ணீர் தான் நமக்கு கண்களிலிருந்து வடியும். நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு அழுவோம். ஆனால் மனுஷன் அதை பார்க்கும்போது அருவறுத்துட்டு போயிடுவான். எந்த வேலையும் உங்களுக்கு கண்ணீர் தான். கண்ணீரை தவிர உங்களுக்கு என்ன செய்யாது, வேறொன்றும் தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க, இவங்க நீலி கண்ணீர் வடிக்கிறார்கள் என்று சொல்லி விடுவார்கள். எப்பொழுது பார்த்தாலும் அழுகிறார்கள். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டும். மனிதர்கள் முன்பாக நான் அழவே கூடாது. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் மாத்திரம்தான் என் கண்ணீரை ஊற்றி நான் ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கணும். அமேன், ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் நானும் கூட அப்படி அழுது விடுவேன். ஆனால் என் ஆண்டவரிடத்தில் தைரியத்தை கேட்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை தவிர எந்த மனுஷனுக்கு முன்பாகவோ நான் கண்ணீர் வடிக்கக்கூடாது ஆண்டவரே, கண்ணீர் சிந்தக்கூடாது ஆண்டவரே. என் கண்ணீர் உம்முடைய துருத்தியில் இருக்கணும், என் கண்ணீரை உம்முடைய கணக்கில் வைக்கணும்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் கண்ணீரை காண்கிற தேவன். எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டான். ஏன் தெரியுமா? உன் ஆயுசு நாட்கள் முடிந்து போய்விட்டது, உனக்கு மரணம் வந்துவிட்டது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட போது உன் வீட்டு காரியங்கள் எல்லாம் நீ கவனி என்று சொல்லிவிட்டார். ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன உடனே எசேக்கியா ராஜா மனுஷரிடத்துல போய், ஐயோ என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, எனக்கு அவ்வளோதான், இனி எனக்கு சாவுதான் என்று சொல்லாதபடிக்கு சுவர்புறமாய் திரும்பி, ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் என் கண்ணீரை பார்க்கக்கூடாது, என் கண்ணீரை என் ஆண்டவர் மாத்திரம்தான் பார்க்கணும். வைராக்கியம். ஏன்னா அவர் அவருடைய பார்வையில் செம்மையும் நன்மையுமாய் நடந்தாராம். அவரை போல அவருக்கு முன்னாடி இல்லை, அவருக்கு பின்னாடி அப்படி உண்மையுள்ள மனுஷன் யாருமே இல்லையாம். அவ்வளோ ஒரு நல்ல ராஜா. அவர் சொன்னார், சுவர்புறமாய் திரும்பி என் கண்ணீரை, என் ராஜாங்கும் போது நிச்சயமாக பாதுகாவலர்கள்லாம் இருந்திருப்பாங்க, இவங்க யாருமே பார்க்கக்கூடாது, கர்த்தர் ஒருவர் தான் என் கண்ணீரை பார்க்கணும். அமேன், ஹல்லேலூயா. இந்த தீர்மானம் நமக்கு வரணும். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது, நமக்கு ஒரு தோல்வி வரும்பொழுது, நமக்கு ஒரு எதிர்ப்பு வரும்பொழுது, நமக்கு ஒரு நிந்தனை வரும்பொழுது, நமக்கு ஒரு வியாதி வரும்பொழுது, நமக்கு ஒரு அவமானம் வரும்பொழுது, நமக்கு ஒரு விரல் நீட்டுதல் வரும்பொழுது, கர்த்தரை நோக்கி கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் பொழுது அந்த கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். அமேன், ஹல்லேலூயா. நான் கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரமாய் அறுப்பான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கண்ணீரோடு தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அமேன், ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரை பார்த்துட்டு அப்படியே நம்மளை விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. கண்ணீரை துடைத்து கண்ணீருக்கு பதிலாய் ஆனந்த களிப்பை கொடுக்கிற தேவன். சுவர்புறமாய் திரும்பி அழுத எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களோட 15 ஆண்டுகளை நான் கூட்டி கொடுப்பேன். அலைச்சல்களை அறிந்த தேவன், ஆகாருடைய அலைச்சலை அறிந்த தேவன், அவளை ஒரு பெரிய ஜாதியாய் உன் மகனை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுத்தார். எசேக்கியா கண்ணீர் விட்ட போது அந்த கண்ணீருக்கு பதிலாக 15 ஆண்டுகளை அவனுடைய ஆயுசு நாட்களோடு கூட்டி கொடுத்தார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று சொல்லி மருத்துவர்கள் குறித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை முன்குறித்திருக்கிறபடியால் உங்கள் ஆயுசு நாட்கள், உங்கள் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறபடியா நீங்க பயப்பட வேண்டாம். அவருடைய கையில உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் வாசிப்போ யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். ஆமென். இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு எதற்காக கண்ணீர் விட்டார் தெரியுமா? அவர் நேசித்த ஒருவன் மரித்து போனான். அவன் நேசித்த குடும்பத்தின் பிள்ளைகள் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். நேசிக்கிற பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கும் பொழுது இயேசு சும்மா இருக்க மாட்டார், அவரும் கண்ணீர் விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் எழுதப்பட்டது போலதான் நிச்சயமாகவே நமக்காக பாரப்படுகிற, நமக்காக பரிதபிக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இயேசு கண்ணீர் விட்டார். லாசரு மரித்து போனான். மரியாளும் மார்த்தாளும் அழுதார்கள். அவர்கள் அழுகையை பார்த்த பொழுது இயேசுவின் உள்ளமும் உருகிற்று. அவருடைய கண்களில் கண்ணீர் வந்தது. இன்னைக்கு நான் அழுகிறதை யாருமே பார்க்கல,
அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் அழுகையை பார்க்கிறார். கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் கண்ணீர் விடும் பொழுது, மரியாள் மார்த்தாள் அழுதும் பொழுது கண்ணீர் விட்ட தேவன் நாம் கண்ணீர் விடும்போது சும்மா இருப்பாரா? நிச்சயமாய் நமக்காக அவர் பரிதவிப்பார். நிச்சயமாய் நமக்காக அவர் வழக்காடுவார். நமக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன், நமக்காக கண்ணீர் வடிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கண்ணீர் வடித்ததோடு அவர் நின்று விடவில்லை. அந்த 2 சகோதரிகளும் தன் சகோதரனுக்காய் கண்ணீர் வடித்தார்கள் என்பதை இயேசு நன்கு அறிந்து, லாசரு மரித்து 4 நாள் ஆனாலும் நாரை போயிருக்கும் என்று சொல்லி ஊரெல்லாம் சொன்னாலும், எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையின் அந்த கல்லை அகற்றி போட சொல்லி, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அந்த சகோதரிகளை சந்தோஷப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதற்காகத்தான் மரித்து போயிருக்கிறான் இந்த லாசரு. உயிரோடு கூட தேவன் எழுப்ப வேண்டும், தேவ நாம மகிமைப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆனால் கண்ணீர் வடித்த போது அவர்களோடு கூட கண்ணீர் வடித்துவிட்டு சும்மா போகிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கவில்லை. நம்முடைய தேவை என்னதென்று தேவ நாம மகிமைக்கென்று, தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக பலத்த கிரியை செய்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்முடைய தேவன் பலத்த கிரியை செய்கிறவர். லாசரு மரித்து போனான். லாசரு அவ்வளவுதான், மரித்து போய்விட்டான் என்று சொல்லி எல்லாரும் நினைத்தார்கள். அங்கே அவன் சொன்னார், அவன் மரித்து போகவில்லை, அவன் உயிரோடு கூட எழும்புவான் என்று சொல்லும் பொழுது கூட அவனுடைய சகோதரி சொன்னார், உயிர்த்தெழுதலின் நாளிலே அவன் உயிரோடு கூட என்ன செய்வான், எழும்புவான் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் நிச்சயமாகவே நாறிப்போன 4 நாளான அந்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினார். உயிரோடு எழுப்பினது மாத்திரமல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்பட கிரியை செய்தார். இன்றைக்கு நாம் பார்த்தோம் அல்லவா, முதலாவது ஆகாருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜாதியாக்கத்தான் அவளுடைய அலைச்சலை கர்த்தர் எண்ணி அங்கே இறங்கி கிரியை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் நான் அலைந்து நான் சோர்ந்து போய்விட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் இனி அலைவதற்கு வழியே இல்லை, நான் எங்கெல்லாம் அலைந்து திரிகிறேன் தெரியுமா? என் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஒரு சீட்டுக்காக நான் அலைகிறேன், என் பிள்ளைக்கு ஒரு வேலைக்காக அலைகிறேன், என் பிள்ளையுடைய திருமணத்துக்காக வரன் தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். உங்கள் அலைச்சலை கர்த்தர் அறிகிறார். மகளே, மகனே, உங்கள் அலைச்சலுக்கு பதில் கொடுக்க தான் இந்த நாளில் வந்திருக்கிறார். அவர் சும்மா விடுகிற தேவன் அல்ல. உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய ஜாதியாக்க, பெரிய ஆசீர்வாதத்துக்குள் நடத்ததான் அலைந்து திரிகிற ஒரு காரியத்திற்குள்ளாய் நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த அலைச்சலை எண்ணி இருக்கிற தேவன் இன்றோடு உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்க போகிறார். அடுத்ததாக, வியாதியின் மத்தியில் மருத்துவர்கள் முடிவு கட்டின போதிலும் கர்த்தர் அங்கே 15 ஆண்டுகளை எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்து அவனுடைய கண்ணீரை கண்ட தேவன். இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடிக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். எதற்காக இவர்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறார்கள், எதற்காக கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ணீர் சிந்தினேன், என்னுடைய குடும்பம் கண்ணீர் சிந்தியது. எங்கள் கண்ணீரை பார்த்து, இயேசுவை அறியாத ஒரு குடும்பமாய் நாங்கள் இருந்தாலும் எங்கள் கண்ணீரை பார்த்து, அவ்வளவுதான் இவள் மரித்து போவாள், அவ்வளவுதான் இவளுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தர் இதுவரை என்னை நடத்தினார் அல்லவா. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நானே உன் ஜீவனும் பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஜீவனையும் பலனையும் இந்த நாள் வரை கர்த்தர் கொடுத்தார் அல்லவா. எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ வியாதிகள் வந்த போதிலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். மரணம்தான் முடிவு என்று சொன்ன போதிலும், இவ்வளவுதான் இது முடிந்து போயிற்று என்று சொன்ன போதிலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இதுவரை நடத்தினார் அல்லவா. உங்களையும் நடத்துவார். ஒருவேளை மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு கூட கண்ணீரோடு கூட இந்த செய்தியை நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு பதில் சொல்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தருவார். அது மாத்திரம் அல்ல, மரித்து போன 4 நாளான நாறிப்போன அந்த சரீரத்தை தேவ நாம மகிமைக்கென்று உயிர்த்தெழ எழும்ப உயிர் பெற செய்த தேவன் அவர்களுக்காக கண்ணீர் சிந்தி வேடிக்கை பார்த்துவிட்டு போகவில்ல, அவரை உயிரோடு எழுப்பின தேவன் உங்களுக்காகவும் உங்க வாழ்க்கையில தேவ நாம மகிமைப்படுவதற்காகவும் இந்த நாளில் இறங்கி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? அவருடைய சமூகத்தில் எல்லோரும் கண்களை மூடி, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்கப்பா, என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிற தேவன், அவைகளை உம்முடைய கணக்கில் வைத்திருக்கிற தேவன்,
நீங்க சொன்னபடியே ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலத்த கிரியை செய்து ஒவ்வொருவரையும் விடுவீங்கப்பா. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இல்லங்களிலும் உலாவி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் விடுவிக்க ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஆண்டவரை துதிக்கிறோம். டிவி மூலமா யூடியூப் மூலமா யார் யார் கேட்கிறார்களோ அத்தனை பேருடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிற தேவன் அவர்கள் அலைந்து தெரியாதபடி கர்த்தருடைய நாமத்தினால அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எந்தெந்த ஆசீர்வாதத்துக்காய் எந்தெந்த விடுதலைக்காய் கண்ணீர் சிந்துகிறார்களோ அத்தனை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய ஜாதியாக்குற தேவன் பெரிய ஜாதியாக்கும். ஆண்டவரே விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை துடைத்தருள்படியா ஜெபிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று சொன்ன தேவன் ஒவ்வொருவரும் மகிமையை காண கிருபை செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பரே இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.